அந்த அர்ஜுனனை மீறி நானும் எங்கேயும் போக முடியாது. அதனால எங்க இருந்தாலும் என்னை அறியாமல் செல்ல மாட்டார். அர்ஜுனா, அந்த சிவபெருமானை கோரி கடூரமான தவத்தை செய்து நிச்சயமாக அந்த பாசுபதாஸ்திர கனியை பெருவிட்டு நான் திரும்பி வர வேண்டும். நீங்க தான் பக்கத்துணையா இருந்து எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். அர்ஜுனா, அர்ஜுனா உனக்கு தானே அவதரி இந்த வேணும். அர்ஜுனா உனக்கு தானே அவதரி இந்த வேணும். பரமனை நான் சார்ந்து மக்கள் பரமனை செய்து பாசிவதாகலையை பெற்று வறுமையாக அர்ஜுனா சொன்ன வார்த்தைக்கு நீ போனப்போ நான் சொல்லல, நான் பொதுவார்த்தான் பேசணும். ஆகட்டும் மாமா. அர்ஜுனா உனக்குத்தானே அமைந்தது இந்த வேடம். தவங்களை தாழ்விருந்து பதங்களை தாம் பிளானும் பெற்று பரமனை கண்டு பாசிவதா கனை பெற்று பக்குவமாய் வந்து சேர்வாய் அர்ஜுனா. ஆகட்டும் மாமா. அர்ஜுனா போய் வரட்டுமா? ஆகட்டும் அர்ஜுனா. மாமா, அர்ஜுனன் இப்படி தவத்தோடு போகிறான். தவமுடி கொண்டு அந்த வெள்ளிகிரி செல்கிறான். ஆனா அங்க எப்படி வெள்ளிகிரியில் அவன் தவம் செய்யறான் நான் இங்க பார்க்க முடியுமா? வெள்ளிங்கிரி சென்றவர்கள் ஒண்ணு வரம் வாங்கலாம், வாங்காம இருக்கலாம், தவம் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆமா, அதனால என்ன பண்ணலாங்கிறப்ப அங்க எப்படி தவம் செய்யறானோ அதை போலவே இங்கும் என் முன்னால் செய்ய வேண்டும். ஒரு ஆமா, எப்படி தெய்வத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற. ஆமாங்க. அர்ஜுனா அண்ணனாகப்பட்ட தர்மர் என்ன சொல்கிறார்? அங்கே சிஜைக்கொடி தவாபலத்தை இங்க செய்து காட்ட சொல்றாரு. கைலங்கிரியிலே தப்பியாகப்பட்டவர் தவம் செய்வான். இங்கிருந்து நாங்க வந்து கைலங்கிரியில பார்க்க முடியாது. அதனால அங்க தவம் எப்படி செய்கிறானோ அது போல இங்க தவத்தை செய்து காட்ட சொல்லு. ஆமா, அர்ஜுனனுடைய தவத்தை நான் பார்க்க வேண்டும் சொல்றாரு. அண்ணனாகப்பட்டவர் சொல்கிறார். அப்படி ஆகட்டும், இப்பொழுதே செய்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது. கம்பத்தை விட்டு கீழே இறங்க சொல்லு மாமா. இங்கேயே அக்னி சுலோகமா வீசுது மாமா. கண்டிப்பா செய்வான்னு சொல்லிட்டீங்கல்ல, நம்பிக்கை இருக்குதுல்ல. அர்ஜுனா ஆகட்டும், இறங்கு. அர்ஜுனனை காப்பது என்னுடைய கடமையாகும். ஆகட்டும், கவலைப்படாத, பரசாலைக்கு செல்லு. ஆகட்டும். அர்ஜுனாகப்பட்ட நான் அந்த கைலங்கிரி சென்று அந்த பரமேஸ்வரனை கோரி கடூரமான தவத்துக்கு போகிறேன். ஆனா இதுவரைக்கும் அந்த கைலங்கிரிக்கு நான் சென்றது கிடையாது. அந்த வெள்ளிங்கிரி எங்க இருக்குன்றே நான் பார்த்ததும் கிடையாது. தவமாகப்பட்டது எப்படி செய்யணும் என்று அதுவும் தெரியாது. ஆனா நான் எங்கே கைலங்கிரி சென்று எந்த இடத்தில் நான் தவம் செய்ய வேண்டும், எப்படி தவமாகப்பட்டதை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க தான் மாயவா சொல்ல வேண்டும். அர்ஜுனா, வெள்ளிகிரி சென்ற உடனேயே பாதி வழியில் இந்திர நீலாவனம். இந்திர நீலாவனம். நீலாவனம் அதுக்கு பெயர். சரி, அதிலே மாபெரும் தெப்ப குளம். அதிலே குளித்து நீராடி முழுவி எழுந்து சென்றார். அதாவது நெய்மணல் சோலை.
நெய்மலை சோலை அருகிலே மாபெரும் வட்டப்பாறை. வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறை ஓரமாக ஒரு கன்னி புத்து. கன்னி புத்து. சரி. அந்த கன்னி புத்தின் வழியாக நீ கொண்டு போற இல்லைவா உன்னுடைய கம்பம் திருநீர் ஊட்டியாக அந்த குளத்திலே குளித்து பாருங்க. வெள்ளிங்கிரி போனதுக்கு பிறகு அந்த குளம் ஒண்ணுமே இருக்குது. ஒரு முழுக்கு தான் தண்ணி குளிக்க முடியும், மறுமுழுக்கு போட முடியாது. ஐஸ் பாருங்க தண்ணி. அப்ப மறுமுறை அப்ப போனது தெரியும். அப்படி அங்கே திருநீர் மூட்டை எடுத்து ஸ்ரீமந்த காலபைரவரையும் ஐயப்பனையும் காளிகா தேவி நினைத்தால் அந்த கம்பம் உயரமாக திருநீர் மூட்டை. அப்ப மேல ஏறி 7 வெத்தலை 7 கொட்டப்பாக்கு 7 வெத்தலை 7 கொட்டப்பாக்கு அது மேல் பாசி. அந்த பாசி மேல் உன் பெரியவர்களை ஊன்றி பரமனை நோக்கி தவகளை விரித்தால் கண்டிப்பா வர வாங்கி வருவார். அப்படியே ஆகட்டும் ஆய்வா. ஆனால் இன்னொன்று, நீ கம்பத்தை விட்டு இறங்க வேண்டுமாக இருந்தால் கம்பத்தில் இறங்க வேண்டும் இருந்தால் ஒன்னா நான் வருவேன். சரி சரி அப்படி ஆகட்டும். நான் சென்று வருகிறேன். ஆபத்து என்றால் அர்ஜுனா ஆபத்திலே வந்து நிற்க வேண்டும். ஆபத்துன்னா அங்கேயே இருப்பேன். எங்க ஆபத்துன்னா அவத்திய நின்னுக்குவேன். இல்லப்பா வந்துருவேன். அச்சனமே வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். கண்டிப்பா போய் வரட்டுமா? சென்று வா. போய் வருகிறேன். காவலா இதோ மாயனிடத்தே விடைபெற்று விட்டோம். அண்ணனாவட்டு தர்மனிடத்தில் விடைபெற்று விட்டோம். இப்பொழுது இப்போ ஒன்னாவது எங்க போகணும்? ஒன்னாவது வனம் இல்ல மனத்துக்கெல்லாம் போவாடா. வேற எங்கடா? ஓட்டர் கடைக்கு போலாம். ஆளுக்கு 6 கட்டிங்க வாங்க. டேய் நான் வாங்கி தரேன். ஒன்னாவது வனம் முத்து மோகினி வனம். சரிங்க. இந்த முத்து மோகினி வனத்தில் கால் வைத்து குளித்து நீராடி விட்டு அடுத்த வனம் தேடி செல்ல வேண்டும். மறுபடியும் ஒன்னாவது வனத்துக்கு வாடா தம்பி. என்ன எருவு பைப்பு அப்பா அதனால கண்டால்ட்டு போயினே வாயில வாங்க கொள்றதுக்காக கூட்டு வந்தேன். எங்க அப்பா தெரியுதுடா, அதுக்கோசரம் அப்பா இப்படியே பேசுறது. அப்பா பவனாந்த செட்ல கூத்து கோமலேஜ் போட்டு ஆடுறவன அப்பா என்ன ஓபறதுக்கு வரும். நான் கேட்பேன். பேசுறது சரியில்லாத போச்சு. வாயில வார்த்தை வேற வேஷமா தான் பேசுவேன். இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் அர்ஜுனாகப்பட்டவன் அதாவது பரமனை நோக்கி தவங்களை புரிய போறாரு. சரி. அர்ஜுனன் பெண்மோக உள்ளவன். கன்னி பெண்களை கண்ட காமாட்டம் கிடப்பான். அப்பேற்ற மோசமான அதனால உண்மையாக பரமன் மேல் ஞாபகமா போறானா இல்லை கன்னி பெண்ணு மேல ஞாபகம் போறானா கன்னி பெண்ணு கேட்ட காமாட்டம் நடக்கிறானா இந்த 3 வார்த்தைக்கும் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். சரி. அதுக்காக நான் உள்ளே சென்று நான் முத்து மோகினி உருவத்தை மாத்தி அழகா வர பாரு. அப்பா உன்னை யாரப்பா பாக்குறது? ஸ்ரீ என்ற வார்த்தையிலேயே ஸ்ரீ என்றால் பெண்ணு பகவானே உயர்ந்த ஒரு உலகத்துல நான் போட்டா யாரு அர்ஜுனுடைய அஞ்சாசை விட்டு பஞ்சாசனம் கையில் பிடித்து பெரியவர்களை பார்த்துக்கள் பின்திரும்பி பாராமல் பரமனை நோக்கி போகிறானா இல்லை பெண்களை சிறைகளை போனா இணங்க பகவானாகப்பட்டவர் முத்து மோகினி வருவதை காண